அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் 4 உரைநடை உலகம் தமிழக கல்வி வரலாறு. அதாவது இந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் தமிழக கல்வி வரலாறு. அதாவது தமிழகத்தில் பண்டை காலத்தில் தமிழகத்தில் கல்வி முறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் இன்று விரிவாக காண்போம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும், அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கல்வி அவசியம். இதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்கள் தான் இருந்தாலும் மிக சிறந்த செல்வம் எதுனா கல்வி செல்வம் தான். எனவே நாம் அனைவரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஔவையார் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஔவையார் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் சமூகத்தில் கல்வியால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என மிக அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பாடத்துக்கு வாங்களேன். நுழையும் முன் கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். ஒரு மனிதருக்கு நல்ல பண்பாட்டையும் அறிவையும் நாகரிகத்தையும் கற்றுத்தருவது எதுனா கல்விதான். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெருமாறு செய்வதாகும். அதாவது நமக்கு நல்ல ஒரு அறிவு அனுபவம் இதெல்லாம் தருவது எதுனா கல்விதான். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையாத காரணியாக விளங்குகின்றது. அதாவது இந்த உலகத்தில் ஒரு தனி அடையாளமாக இருக்குது எதுனா கல்விதான். கல்வியின் முதன்மை நோக்கமான தனிமனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழக அரசாக இருக்கட்டும் அல்லது மத்திய அரசாக இருக்கட்டும், கல்விக்கு பார்த்திங்கன்னா நிறைய நிதிகளை ஒதுக்குது. அது காரணம் என்னன்னா நம்ம நாட்டு மக்கள், தமிழக மக்கள் எல்லோரும் கல்வி பெற வேண்டும், எல்லோரும் எழுத்தறிவு பெற வேண்டும். எனவே தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு கல்விக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குது. எனவே எல்லோரும் கற்க வேண்டும். இந்த அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம். எனவே தயவுசெய்து படிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அருமையான தருணம். இப்போ பாடத்துக்கு வாங்களேன். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. நீங்கள் சின்ன வயசில் இருப்பீங்க. சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கதைகள் சொல்லியிருப்பாங்க. எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா படிப்பை பற்றி. ஏன்னா படித்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் பள்ளிக்கு போனாலும் சரி அல்லது கல்லூரிக்கு போனாலும் சரி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். ஏன்னா கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. உங்களுக்கே தெரியும், நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே கலாம் வெளிநாட்டுக்கெலாம் நிறைய இடத்துக்கு போனார். அப்போ ஏன் அழைச்சாங்க அவரை? எல்லா நாடுகளும் போட்டு அழைச்சாங்கன்னா அவர்கிட்ட இருந்த கல்வி தான். கல்விங்கிற ஆயுதத்தை நம்ம வச்சுருந்தா போதும், நம்ம உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள், தமிழக மக்கள் பணிபுரிவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா கல்வியில் எல்லாரும் தலை சிறந்து இருக்காங்க. எனவே நீங்களும் கல்வி அறிவை வளர்த்துக்கங்க. அடுத்தது பாருங்களேன். கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்லுதல்னா கற்பித்தல். கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில், அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே, பாரதியார் சொல்கிறாரு. அதாவது சேக்கிழார் பெருமான், இளங்கோவடிகள், நாவுக்கரசர் இவங்களாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தோன்றியவங்க. காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளது. அதாவது இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறையாக இருந்தது. குருகுல கல்வி முறைன்னு தெரியும், மாணவர் ஆசிரியர்களில் போய் படிக்கணும். சொல்லப்போனால் விடிய காலத்துக்கே போயிடணும். அதான் குருகுல கல்வி முறை. அப்புறம் திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடம்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஆசிரியர் சொல்லி தருவார். அங்கே ஆசிரியர் மரத்தடியில் அந்த திண்ணையில் உட்காந்துருப்பார், மாணவர் அமர்ந்து படிப்பாங்க. அதான் திண்ணை பள்ளிக்கூடம். அப்புறம் பள்ளிக்கூடம் உருவானது உங்களுக்கு தெரியும்.
மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கக்கூடிய இடமாக தான் இன்றைக்கி பள்ளி இருக்குது. இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இன்றைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுது. ஏன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாருங்களேன், தமிழ் இலக்கியங்களில் கல்வி. தமிழ் இலக்கியத்தில் கல்வியை பற்றி என்ன சொல்கிறாங்க? பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் உங்களுக்கே தெரியும், முக்கியமானது. தமிழ் தோன்றிய முதல் நூல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வது தான் ஓதர் பிரிவுன்னு சொல்கிறாங்க. இதை எதில் சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியம் அகத்திணையியலில் 25வது பாடலில் சொல்கிறாங்க. ஓதர் பிரிவு என்றால் திருமணமானவுடன் கணவன் தனது மனைவி விட்டு பிரிந்து செல்வதை தான் ஓதர் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதற்கான கால அளவு 3 ஆண்டுகள். அதாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ சென்று கல்வி கற்பது, அதற்கு பேர் தான் ஓதர் பிரிவுன்னு சொல்கிறாங்க. இதை எதில் சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எண் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும் பொழுது, எண் வகை மெய்ப்பாடுகள்னு தெரியும். நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, வகை, இதான் பார்த்தீங்கன்னா எண் வகை மெய்ப்பாடுகள். இந்த எண் வகை மெய்ப்பாடில் ஒருத்தவங்களுக்கு எப்பொழுது பெருமிதம் தோன்றும்னா, பெருமிதம்னா சிறப்பு தோன்றும்னா கல்வியால் மட்டும்தான் சிறப்பு தோன்றும், பெருமிதம் தோன்றும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க, +2ல் மாவட்ட அளவில் அல்லது மாநில அளவில் முதல் மார்க் வாங்குறீங்க, அல்லது ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க. தமிழக அரசு நடத்தும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது மத்திய அரசு நடத்தும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கலாம். அதில் நீங்கள் அகில இந்திய அளவில் முதல் 3 இடங்களை நீங்கள் பெறும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், உங்களை பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய கல்வி நிறுவனங்களும் மகிழ்ச்சி அடையும். கல்வி நிறுவனங்கள்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். எனவே கல்வியால் மட்டும்தான் பெருமிதம் உண்டாகும். எனவே எனது அன்பார்ந்த மாணவர்களே, நான் திரும்ப நிறைய வகுப்பில் உங்களை சொல்லியிருக்கேன், படி என்பது பாட புத்தகத்தை தாண்டி நிறைய படிக்கணும். தினமும் நீங்கள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்திகளை அன்றாடம் கேட்க வேண்டும். செய்தித்தாள்களை தினசரி வாசிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பிற மொழிகளையும் நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நன்கு விளையாட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இன்றைய உலகத்தில் நீங்கள் முன்னேற முடியும். அடுத்து பாருங்களேன், தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை ஒத்துள்ளன. பாருங்கள், முக்கியமானது, தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாணவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்றது. ஒரு மாணவர்னா ஆசிரியரிடம் நன்கு தெளிவாக கற்க வேண்டும், ஐயமின்றி கற்க வேண்டும், அதாவது கூச்சம் இல்லாமல் கற்க வேண்டும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட தன்னுடைய ஐயங்களை கேட்டு ஆசிரியரிடம் கற்க வேண்டும் என தொல்காப்பியம் கூறுகின்றது. நன்னூல் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்னூல் ஆசிரியர் பவுனேந்தி முனிவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் பாடங்களை நன்கு தெளிந்த முறையில் நடத்த வேண்டும், சொல்ல வேண்டிய கருத்துக்களை எளிய முறையில் சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு அப்படின்னு நன்னூலில் ஆசிரியருக்கான இலக்கணத்தை வகுத்துள்ளார். அடுத்தது பாருங்களேன், சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. அதாவது இன்றைக்கி மட்டும்தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சங்க காலத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதை மறைமலடிகள் கூட மிக அழகாக சொல்கிறார். பாருங்களேன், கல்வியே அழியா செல்வம் கட்டுரையில் மிக அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே. இந்த உலகத்தில் கல்வி செல்வம் இருக்குது, அது இருக்கும்போது ஏன் மற்றதை தேடி அலையிறீங்க அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாரு. எனவே கல்விக்கு முக்கியத்துவம் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் கூட அழிக்க முடியாது, வெந்தலால் வேகாது, நெருப்பாலை அழிக்க முடியாது. அடுத்து பாருங்களேன், கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவாது, கல்வி செல்வத்தை கொடுக்க குறையாது, கல்லருக்கோ பயம் இல்லை, திருடருக்கோ கூட பயம் இல்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே. இந்த உலகத்திலே மிகவும் பாதுகாப்பானது எதுனா கல்வி செல்வம். அது நீங்கள் நல்லா கடைப்பிடிச்சுக்கங்க அப்படின்னு மறைமலையடிகள் மிக அழகாக சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலையை முடியாது கட்டல் நன்றே. பாருங்களேன், புறநானூரில் 183வது பாடலில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செல்னு சொல்கிறாரு. உற்றுளி உதவினா ஒரு மாணவர் ஆசிரியர் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யணும், அதான் உற்றுளி உதவியும். ஒரு பொருள் கொடுத்தோம்னா பொருள் கொடுத்தாவது நீங்கள் படிங்க, பிற்ற நிலை முடியாது கட்டல் நன்றேன்னா ஆசிரியருக்கு தொண்டு செய்தாவது நீங்கள் படிங்க அப்படின்னு யார் சொல்கிறான்னா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மன்னன் புறநானூரில் 183வது பாடலில் சொல்கிறாரு. பாருங்களேன், புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும்
ஆசிரியர்களிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. அடுத்தது பாருங்களேன். சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலையிலும் சிறப்பின பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கட்டனர். அதாவது 2000 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வியோட அவசியம் வலியுறுத்தப்பட்டது. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு கல்வி அவசியம், ஒரு அரசை வழிநடத்துவதற்கு கல்வி அவசியம், ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு கல்வி அவசியம். எனவே தான் உங்களுக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 5 குழந்தைங்களாக இருக்கலாம், அல்லது 3 குழந்தைங்களாக இருக்கலாம், அல்லது 2 குழந்தைங்களாக இருக்கலாம். எந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்குதோ அந்த குழந்தைகள் தான் பெற்றவங்க விரும்புவாங்க. அதே சமயம் சமூகமும் விரும்பும். எனவே கல்வி செல்வதுக்கு தான் நம்ம அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து பாருங்களேன். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. முக்கியமானது கோடுபட்டுங்களேன். சங்க காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருந்தது, பயிற்று மொழியாக இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா டாக்டர் மா ராசமாணிக்கனார் சொல்கிறாரு. இப்போ எப்படி மலேசியாவில், சிங்கப்பூரில் தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருக்கோ, மாலத்தீவுலாம் இருக்குல்ல தமிழ் ஆட்சி மொழியாக, அது போன்று பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருந்தது அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன். கல்வியின் சிறப்பு, அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பெட்டி சுற்றி பாருங்களேன். துணையாய் வருவது தூயநல் கல்வி, திருமந்திரம், கல்வி அழகே அழகு, நாலடியார், இளமையில் கல் ஔவையார். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. பாருங்களேன். துணையாய் வருவது தூயநல் கல்வி. இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் போயிடுவாங்க, ஆனால் நம்ம கூட வர்றது எதுனா கல்வி மட்டும்தான். எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு திருமந்திரம் அழகாக சொல்லுது. கல்வி அழகே அழகு. இந்த உலகத்திலே மிக அழகானது எதுனா பொண்ணோ, பொருளோ, செல்வமோ, உடல் அழகோ, முக அழகெல்லாம் கிடையாது. கல்வி தான் சிறந்த அழகு. எனவே கல்வி நாம் நாள்தோறும் போற்ற வேண்டும் என நாலடியார் சொல்லுது. அப்புறம் இளமையில் கல், ஔவையார் சொல்கிறாங்க, பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் இளமையிலே கற்க வேண்டும். எனது அன்பார்ந்த மாணவர்களே, படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம். எனவே இந்த இளமையான பருவத்தில் நீங்கள் படித்தா தான் இந்த சமுதாயத்தில் முன்னேற முடியும். நீங்கள் வந்து அப்போ தான் பிறருக்கு சேவை செய்ய முடியும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இன்று வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, தமிழக இயல் 4 தமிழக கல்வி வரலாறுல கல்வியோட அவசியத்தை பற்றி பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு வந்து மிக அடிப்படையானது எதுனா கல்வி. அப்புறம் ஓதர் பிரிவை பற்றி பார்த்தோம் தொல்காப்பியத்தில். அப்புறம் ஒரு மனிதனுக்கு வந்து எப்பொழுது பெருமிதம் உண்டாகும்னா கல்வியால் மட்டுமே பெருமிதம் உண்டாகும். உற்றுளை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றினில் முடியாது கட்டல் நன்றே என ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து புறநானூரில் 183வது பாடலில் மிக அழகாக சொல்கிறாரு. மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு உதவி செய்தும் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் கல்வியே பெறுங்க அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாரு. எனது அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுமை தாங்கி படித்திடு, நாளை சுமை நீங்கி வாழலாம். கைவலிக்க எழுதிடு, நாளை கைத்தட்ட வாழலாம். பொறுமை என்றும் கடைப்பிடித்திடு, நாளை குரல் வாங்கி சிறக்கலாம். எதையும் திட்டம் திட்டி முடிவெடுத்திடு, நாளை பண்பாளராய் விளங்கலாம். தோல்வியை தாங்கிடு, நாளை உலகம் போற்றும் வெற்றி உங்களுக்காக. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.